நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கிற கார், இல்ல வீடு, இல்ல ஒரு ரிச்சான லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ரிலேட்டடா இருக்கும். என் பசங்கள எப்படி செட்டில் பண்ணணும்? நான் என் பேரண்ட்ஸ்க்கு இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நான் என் ஸ்பவுஸ்க்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா முடிச்சிருக்கணும். இல்ல வந்து நீங்க இப்போ லைஃப்ல ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியில வரணும்னு நெனைக்கிற விஷயமா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஒண்ணே ஒண்ணு தான். ஸோ அந்த காரணம் என்னங்கிறதையும், செகண்ட் இந்த வேர்ல்ட்ல இருக்கிற மாஸ்டர்ஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸ் டீச் பண்ணவங்களா இருக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் டீச் பண்ணவங்களா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு மென்டல் ஹெல்த் மைண்ட் எப்படி வச்சுக்கணும்னு டீச் பண்ண மாஸ்டர்ஸா இருக்கலாம். இவங்க எண்ட் ஆஃப் த டே என்ன அச்சீவ் பண்ண சொல்றாங்க அப்படிங்கிறதும் ஒரே காரணம் தான். ஸோ அந்த காரணம் என்னங்க அந்த கோர் ரீசன் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த ரீசன் வந்து என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, உங்களுடைய லைஃப் ஜர்னி வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவும் அண்ட் வந்து ஒவ்வொரு பிராக்டிஸ் பண்ணும்போதும் இதுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே மென்டல் ஹெல்த்த பெட்டரா வச்சுக்கணும், லைஃப்ப பெட்டரா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வேர்ல்ட்ல காமனா சர்ச் பண்ணப்படுற டெர்ம் வந்து மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இத வந்து ரொம்ப பாப்புலர் ஆக்குனது ராண்டா பயன் அவங்க எழுதின புக் சீக்ரெட் அண்ட் அது பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ வந்து அவங்க வந்து அந்த விஷயத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற விஷயத்த பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசியிருப்பாங்க. ஸோ அதில ப்ராபர்லி ஒரு ஒரு பிராக்டிஸ மட்டும் எடுத்து அத கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். ஸோ ஒண்ணு வந்து விஷுவலைசேஷன்ங்கிறது ரொம்ப காமனான பிராக்டிஸ். அதாவது நம்ம என்ன வாழ்க்கை ஆசைப்படுறோமோ, என்ன பொருள் ஆசைப்படுறோமோ, அது இந்த நிமிஷம் நம்ம அடைஞ்சுட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம மைண்ட்ல ஒரு ரிஹர்சல் மென்டல் பிக்சர் விஷுவலைசேஷன் பண்றது தான். ஸோ அந்த லைஃப் நமக்கு எப்படி இருக்கும்னு நம்ம நெனச்சு பார்க்குறது. இல்ல அந்த பொருள் நமக்கு கிடைச்சிட்டா இப்ப நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நெனச்சு பார்க்குறதா இருக்கட்டும். ஸோ இந்த பிராக்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற விஷயம் நம்ம அடைஞ்சுட்டோம்னு நம்ம நெனைக்கிறோம் அப்படின்னா, இந்த மொமெண்ட்ல என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிருவோம். ஏன்னா, அந்த பொருளோ, அந்த லைஃப் ஸ்டைலோ நம்மகிட்ட ஒரு லேக் இருக்கு. நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மகிட்ட இல்லன்னு நம்ம நெனைக்கிறோம். ஸோ, அதனால அந்த பொருளோ, அந்த லைஃப் ஸ்டைலோ அடைஞ்சிட்டா என்ன ஆகும்? நம்ம வந்து அந்த லேக் போய் நம்ம ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். ஸோ, ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் ஃபுல்ஃபில்மென்ட் ஸ்டேட்டுக்கு போறதுக்காக தான், ஒரு மனுஷன் வந்து அவனோட கோல்ஸ், எக்ஸ்டர்னல் லைஃப் எல்லாத்துலயுமே ஒரு மனுஷன் தேடுறது. ஸோ, இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா. செகண்ட் வந்து இப்போ வந்து எக்கார்ட் டோல் அவரு பார்த்தீங்கன்னா, பவர் ஆஃப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மொமெண்ட்ல வாழ்றத பத்தி பிரசன்ட் மொமெண்ட்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப வருஷமா டீச் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவருடைய கான்செப்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்ற விஷயங்கள் மைண்ட் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ல தான் என்னைக்குமே ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த பிரசன்ட் ஆஃப் மொமெண்ட்ல நம்ம வாழ ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நம்மனால ஒரு பெட்டரான லைஃப்ப லீட் பண்ண முடியும். நமக்கு வந்து என்ன லைஃப் நமக்கு புடிச்ச மாரி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான ஸ்டேட்ல அவன் வாழ்ந்தா மட்டும் தான், அவனால இந்த மொமெண்ட்ல அவனால இருக்க முடியும். ஸோ வந்து பாஸ்ட்ல நடந்த விஷயங்களோட டிஸ்டர்பன்ஸஸும் இருக்காது. ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு அன்சர்டனிட்டி ரிலேட்டட் ஃபியரோ, ஆங்ஸைட்டியோ எதுவுமே இருக்காது. அவன் ஃபுல்ஃபில்டா இருந்தா மட்டும் தான் இந்த மொமெண்ட்ல இருக்க முடியும். ஸோ இந்த மொமெண்ட்ல வாழணும்னு அவன் நோக்கி போறான் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவன் ஃபுல்ஃபில்மென்ட் ஸ்டேட்டுக்கு வந்துருவான். ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, இப்போ புத்தர் சொன்ன அவருடைய மைண்ட் ரிலேட்டட் கான்செப்ட்ஸா இருக்கட்டும், இப்போ வந்து மைண்ட வந்து அமைதிப்படுத்துறது எப்படின்னு அவர் சொன்ன டீச்சிங்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து விபாசனா மெடிடேஷன் நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயங்கா சார் அவருடைய மெடிடேஷன் மெத்தடா இருக்கட்டும், அந்த ரிட்ரீட் ப்ரோகிராமா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன வந்து எல்லாருமே வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயமாவோ, இல்ல வந்து ஒரு சூப்பர் பவராவோ தெரிஞ்சாலும், பட் ஆக்சுவலா வந்து எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே சொல்ற விஷயம் வந்து, ஒரு ஃபுல்ஃபில்டான ஸ்டேட்ல ஒரு ஹியூமன் வாழ்றதுக்கான மெத்தட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ல நம்ம புரிஞ்சுக்கிறதா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு பிராக்டிகல் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் திங்ஸ்ல பிராக்டிசஸ் மூலியமா போறதா இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நீங்க எந்த ரூட்ல நீங்க டிராவல் பண்ணாலும், நீங்க வந்து ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்ட நோக்கி தான் எல்லாருமே போயிட்டுருக்கோம். சரி இப்போ வந்து நம்ம எக்ஸ்டர்னல் திங்ஸ் மேல ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு விஷஸ், ஒரு டிசைர்ஸ் இருக்கு. ஏன்னா எல்லாருமே அத நோக்கி தான் போணும் அப்படிங்கிற ஏன்னா விஷஸ், டிசைர்ஸ் மட்டும் இல்லாம,
ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணணும். லைக் நமக்கு ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சு, இல்ல வந்து நமக்கு ஃபேமிலி நம்ம டிபெண்டன்ஸ் நெறைய பேர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம எப்படியுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ ஃபுல்ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்குமே ஒரு ஹியூமன் வந்து ஃபுல்ஃபில்மென்ட் ஸ்டேட்ல இருந்தா தான், அந்த விஷயங்களுமே அவனால கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே லைஃப் ஜர்னி ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள அடக்கணும், சிம்பிளா வச்சுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப்ப வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க. அந்த ஸ்டேட்ட நம்ம அச்சீவ் பண்ணிட்டாலே, நமக்கு இன்னைக்கு என்ன இருக்கு, இல்ல அ லைஃப் எப்படி அன்ஃபோல்ட் ஆகப்போது, இல்ல நம்ம நெனைக்கிற விஷயம் கிடைக்குமா, கிடைக்காதா, நம்ம நமக்குள்ள இன்னைக்கு பர்ன் ஆயிட்டு இருக்கிற எமோஷன்ஸ், நம்மள ரொம்ப லோ லெவல் ஆஃப் எனர்ஜில வச்சிருக்கிற எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப்ப வாழ்றது மட்டும் தான். ஸோ அந்த ஃபுல்ஃபில்மென்ட்டுக்கு எப்படி போலாம் அப்படிங்கிறத நீங்க நெறைய பிராக்டிஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல வந்து நீங்க ரொம்ப எமோஷனலா டவுனா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட், தெரபிஸ்ட் கிட்ட, கவுன்சிலர் கிட்ட போயிட்டு ப்ராப்பரா உங்க மென்டல் ஸ்டேட்ட எக்ஸாமின் பண்ணி, உங்க எமோஷன் லெவல்ஸ் எப்படி இருக்கு? எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஃபுல்ஃபில்டான லைஃப் வாழ்றதுக்கு என்ன வழியோ அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க லைஃப் வந்து பெட்டரா இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத தாண்டி உங்க லைஃப்ப நீங்க பெட்டரா லீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல சொல்லப்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் ஹியூமன் லைஃப்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாலே, நம்ம லைஃப்ல இருக்கிற எல்லாமே அந்த பார்க்குற பெர்செப்ஷனே நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுரும். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.